ஹாய் ஹலோ திஸ் இஸ் வீரா ஃபோட்டோகிராஃபர் ஸ்டுடியோ 7 நாகர்கோயில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைஃபை கம்பெனியோட TLC 500 Pro 30 வால்ட் ஸ்டிக் லைட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை யூஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த லைட் யூஸ் பண்ணி நான் என்னென்ன மாதிரி ஃபோட்டோகிராஃபி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த பாக்ஸில் என்னென்ன வருது, இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸில் நம்ம பார்த்துடலாம். இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களே ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை ஒரு இடம் பார்த்துடலாம். ஆக்சுவலி அவங்க மெயினாக சொல்லியிருக்கிறது இது இன்பில்ட் பேட்ரி, இந்த லைட்லேயே பேட்ரி இன்பில்டாக வரும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு டிஃப்யூசர் மாட்டக்கூடிய ஒரு ஹோல்டர், அப்புறம் அது கூட ஒரு கிரிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது Type-C நம்மளுடைய மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த மொபைல் ஃபோன் சார்ஜரை யூஸ் பண்ணி அந்த லைட் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆப் ரிமோட், நம்ம மொபைல் ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதை நம்ம ரிமோட்டாகவும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்ட்ராங் லைட், கிளேர் ரெசிஸ்டன்ட், சாஃப்ட் லைட். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் லைட்டாக இருந்தாலும் அதை எனக்கு கிளேர்னை ரெசிஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை சொல்லியிருக்கிறாங்க. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலி நான் ஏற்கனவே இந்த லைட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். இருந்தாலும் உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி முதல்ல இருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சூப்பரான ஒரு கேஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதை எங்கேயாவது ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த லைட். ஆக்சுவலி பில்டு குவாலிட்டி வந்து ஓகே, நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்புறமா இது கூட நம்மளுக்கு ஒரு 2 டிஃப்யூசர் கொடுத்துருக்குறாங்க. லைட்டை டிஃப்யூஸ் பண்ணக்கூடியது இது ஒன்று, அப்புறமா 2 டிஃப்யூசர் இருக்குது. அப்புறமா லைட்டை நம்ம ஸ்பாட் பண்ணி கொடுக்கறதுக்கு, லைட்டை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு 2 கிரிட் அவங்க வந்து இது கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2 கிரிட் இருக்குது. அதுக்கப்புறமா அதை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு USB-C டைப் கேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது போக ஒரு யூசர் மேனுவல் இது கூடயே வருது. ஸோ சூப்பரான ஒரு கேஸில் நல்லா அழகாக பேக் பண்ணி இதை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதில் நம்ம ஒரு சின்ன செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த டிஃப்யூசர் வந்து எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போது லைட் வந்து 100% வால்டேஜில் இருக்குது. இதை முகத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சாஃப்ட் டிஃப்யூசரை வந்து இதில் நம்ம போடலாம். ஸோ சாஃப்ட் டிஃப்யூசர் போடுறதுக்கு முன்னால் இந்த லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, லைட் இருக்கட்டும். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு ஹோல்டர் இருக்கும் பார்த்துடுங்க. இந்த ஹோல்டரை அந்த லாக்கை லேசாக கீழே தள்ளிட்டு தான் அந்த இடத்துல நம்ம இதை இன்சர்ட் பண்ணணும். ஸோ நல்லா பாருங்கள், இந்த டிஃப்யூசர் போடும்போது என் லைட் எந்த அளவுக்கு முகம் சாஃப்ட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ நான் டிஃப்யூசர் போட்டிருக்கிறேன். டிஃப்யூசர் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு லைட்டு அதிகமாக தேவைன்னாலும் நம்ம அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம சாஃப்டாக யூஸ் பண்ணனாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2வது டிஃப்யூசர் இதையும் நான் போட்டு காட்டுறேன். ஸோ அந்த லாக் இந்த இடத்துல இருக்கும். அந்த லாக்கை நீங்கள் லேசாக கீழே தள்ளிட்டு தான் இந்த டிஃப்யூசரை வந்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் அதை பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா அந்த லாக் வந்து உடஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள், என் முகத்தில் அந்த லைட் வித்தியாசத்தை பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த 2க்கும் டிஃப்யூசர் போடுறதுக்கும் போடாமல் இருக்கிறதுக்கும் உள்ள அந்த வித்தியாசம். எதுக்காக அந்த லாக் பற்றி நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் இந்த லைட்டை வாங்கிட்டு நாங்கள் மாட்டும் போதே அந்த லாக் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அது வந்து சில நேரம் அது உடஞ்சிருக்கலாம். பட் அது வந்து உடையாமல் நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டோம். ஸோ அவ்வளோதான். அந்த கிரிட்டு சொன்னேன் இல்லையா, லைட்டை ரொம்ப ஸ்பாட் பண்ணுறதுக்கு, அதுதான் இந்த கிரிட்டு. 2 கிரிட்டு அதில் இருக்குது. அதுவும் அப்படி தான். அதை நம்ம லாக் பண்ணிக்கலாம். 2 லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு அந்த லைட்டை போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ மாட்டியாச்சு. இங்கே பாருங்கள் கிரிட்டு. ஸோ இந்த கிரிட்டு எதுக்காக அப்படின்னா, அந்த லைட் வந்து இந்த கிரிட்டு எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த ஸ்பாட்டில் மட்டும்தான் அந்த கிரிட்டு வந்து லைட்டை வந்து பாஸ் பண்ணும். இது இல்லை அப்படின்னா அந்த லைட் வந்து 360 டிகிரியில் ரொம்ப வைடாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம ஒரு சினிமாட்டிக்கான அந்த ஷாட் நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு இந்த கிரிட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, லைட் வந்து ரொம்ப ஸ்பாட் ஆகிடுச்சு. முதல்ல அந்த டிஃப்யூசர் போடும்போது லைட் ரொம்ப ஸ்ப்ரெட்டாக இருந்திருக்கும். இப்போ அது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த கிரிட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த லைட் வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இதில் நான் ஒரு ½ கிரிட் போட்டிருக்கிறேன். மேலே ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குது. பாதிக்கு கீழே இந்த கிரிட்டை நான் போட்டிருக்கிறேன்.
இப்போ பாருங்கள், இந்த இடத்துல லைட் வந்து ரொம்ப சதறி போகும். ஆனால் இந்த இடத்துல லைட் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஸோ உங்களால் இதை பார்க்க முடியும்னு நான் யோசிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கீழே இந்த இடம் சதறிடுது, இந்த இடம் ரொம்ப ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த கிரிட்டு யூஸ் பண்ணுறதுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது ஒரு 30 வால்ட் லைட். இதோட கெல்வின் டெம்பரேச்சர் வேல்யூ என்ன அப்படின்னா 2.5 கேலேருந்து 9.9 கெல்வின் டெம்பரேச்சர் வரைக்கும் இதில் கெல்வின் வேல்யூ வந்து இதில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே நான் செக் பண்ணி பார்த்தேன், ஒரு 680 கிராம் தான் இதோட வெயிட் வந்து இருக்குது. இந்த லைட்டில் அவங்க கொடுத்துருக்குற அந்த பேட்டரியோட வேல்யூ வந்து 5200 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லைட்டோட மினிமம் பவர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேட்டரி லைஃபுக்கு 12 ஹவர்ஸ் வரைக்கும் அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம மேக்ஸிமம் பவர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 100 மினிட்ஸ் தான் அவங்க வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த லைட் வந்து ஒரு 6 மாதமாக அந்த லைட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இல்லை. நம்ம இதை ஒரு விஷயம் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரஸ்ட் பண்ணி இதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. பட் நம்ம இது எப்போ தேவையோ அதை நம்ம சரியான டைமில் நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணும்போது இந்த லைட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. இது என்னுடைய தனிப்பட்ட யூசேஜிலேருந்து நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே டைப் ஆஃப் லைட் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் அந்த லைட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் அந்த மாதிரி லைட்லாம் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க கொடுக்குற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த லைட்டோட அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு அவுட்புட் கொடுக்குது. நல்ல ஒரு பிரைட்டான லைட் வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னா நான் நிறைய ஷூட்டில் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறதுனால இந்த லைட் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு அவுட்புட் வந்து அது வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த லைட் வந்து வேரியஸ் பிளேசஸில் வந்து நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கே அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு vlogging பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலையும் இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டை வந்து நான் இதை எடுத்துகிட்டு வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதும் ஈஸியாக இன்றைக்கி பேக் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு லைட்டாக இது இருக்குது. இந்த லைட்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நம்ம மொபைலில் இருக்கிற ஒரு ஆப் மூலமாகவே இந்த லைட்டை நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம லைட்டை ஆன் ஆஃப் பண்ணுறதுலேருந்து அதோட மோட் சேஞ்ச் பண்ணுறது, பவர் கூட்டி குறைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கலர் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த மொபைல் மூலமாகவே நம்ம இதை பண்ணிடலாம். இந்த லைட்டில் 24 விதமான மோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு மோடும் ஒவ்வொரு விதமான லைட் வந்து ஒரு லைட் எஃபெக்டை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து போலீஸ் வெஹிக்கிள் இருந்தால் இந்த மாதிரி லைட் வந்து அடிச்சிட்ருக்கும். இது வந்து ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு ப்ளூ கலர் ஃபீல் வந்து கொடுக்குது. இது ஒரு ஃபயர் ட்ரக், ஸோ எமர்ஜென்சி அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இதை வந்து ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஏன் இது நான் சொல்கிறேன் அப்படின்னா, சில இடங்களில் வந்து ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம லைட்டை யூஸ் பண்ணும்போது ஒரு டிஜே கான்செப்டில் அந்த இடத்துல நம்ம ஒரு லைட்டை வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு இந்த லைட் வந்து ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். இப்போ இதை நான் ஆஃப் பண்ணுறேன். நான் எதுக்கு இந்த லைட்டை உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு லைட். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 6000. ஸோ 6000க்கு உள்ளால தான் இது கரெக்டாக இருக்கும். பட் அதிகபட்சமாக நம்ம 6000 தான் இது ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். மார்க்கெட்டில் இதே மாதிரி லைட் வந்து இன்றைக்கி நிறைய வெரைட்டிஸில் வந்து கிடைக்குது. ஒரு 15,000, 17,000. ஸோ 17,000லேருந்து கம்மியாகி இன்றைக்கி அதுக்கு மேலே வரை கூட இன்றைக்கி லைட் வந்து இருக்குது. பட் ஆனால் இது ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, அதே போல் உங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு லைட் இருக்குன்னா அது இந்த லைட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய தேவையை அந்த லைட் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணியிருக்குது. அதனால தான் இதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். இந்த லைட் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, நாகர்கோவிலில் வேப்பமூடு ஜங்ஷனில் இருக்கிற மான்சா ஃபோட்டோ ஸ்டோரில் தான் இந்த லைட் நான் வாங்கினேன். ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்டிக் லைட் வேணும், அதே நேரத்தில் ஹை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லைட் உங்களுக்கு கண்டிப்பாகவே பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி மான்சா ஃபோட்டோ ஸ்டோரோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கும் இந்த லைட் தேவைன்னா நீங்கள் அவங்களுக்கு ஆர்டர் கொடுங்க. அவங்க கண்டிப்பாக அதை உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. தேங்க்யூ.